ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டே. ஏன்னா இப்போ நான் இந்த தொழில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பில் வந்து இந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும். சரிங்களா? அப்போ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த மேனேஜர் ஃபங்க்ஷன் தான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துறீங்க. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை யார் பண்ண முடியும்? இப்போ நிறைய விஷயம் சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம எதை வந்து நம்ம தாண்டி போகணுங்கிறத ஒரு பேசிக்காக உங்களுக்கு இப்போ நான் வந்து நிறைய பேர் புது நபராக தான் இருக்கீங்க. கரெக்டாக? அவங்க தானே இருக்கீங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறது அப்படின்னு இருக்கும். இப்போ மேனேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பிஸ்னஸை வந்து நீங்கள் பார்க்குறப்பால இதில் ஜெயிக்கலாம், நான் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதை நான் எதை தாண்டணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நிறைய இந்த பிஸ்னஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு தடைகள் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தா எல்லா துறையிலையும் வந்து இப்போ ஜெயிக்கிறப்ப நமக்கு என்ன இருக்கு சார் இருக்கும்? தடைகள் இருக்கும். தடைகள்னால் எந்த மாதிரி சார் அப்படின்னா, நான் ஒரு வாய்ப்பு எடுத்து பண்ணுறேன், அந்த வாய்ப்பில் நம்ம ஒரு இடத்துலேருந்து நம்ம போகிறப்ப நமக்கு என்ன இருக்கும் சார்? தடைகள் இருக்கும். ஸோ இந்த தொழிலில் வந்து தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் மூலிமா நமக்கு என்ன சார் வரும்? ஒரு தடைகள் வரும். ஓகேவா? யாரும் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாராக இருக்குன்னா அந்த தொழில் நம்ம செய்யும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் இருப்பாங்க. யார் சார் இருப்பாங்க? யாருக்குள்ளே இருப்பாங்க? ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க. சார் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் வந்து அவங்க தடையாக இருக்காங்க அப்படின்னா, ஏன் அவங்க தடையாக இருக்குன்னா, இந்த தொழிலை அவங்க செய்யறப்ப எந்த தொழில் புதுசாக செய்யும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயம் வரும். வருமா வராது சார்? இது நேச்சுரல். இது வந்து நார்மலாக ஒரு தொழில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்ய போறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்கன்னா, நீங்கள் எந்த அனுபவமே இல்லாமல் செய்ய போகிற ஃபஸ்ட்டு அவங்க என்ன இருக்கும் சார்? ஒரு பயம் இருக்கும். ஸோ இதில் அவங்க ஏதாவது லாஸ் ஆகிடுவாங்களோ இல்லை தோத்துடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தடைகள் வரப்போ நான் இந்த தொழில் செய்யும் போது எனக்கு பேசிக்காக எனக்கு என்ன இருந்துச்சு சார்? ஃபஸ்ட்டு எனக்கு ஃபேமிலிக்குள்ளே எனக்கு வந்து தடை இருந்துச்சு. இப்போ இதை வந்து நான் தாண்டி போகணும் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி ஆகணும் சார்? இப்போ நான் வந்து ஃபேமிலிக்கு நான் வந்து இந்த தடையை நான் தாண்டி போகணும், நான் என்ன பண்ணி ஆகணும்? ரொம்பலாம் ஃபஸ்ட்டு பெருசாலாம் கிடையாது சார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த துறையில் நம்ம ஒரு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் சார்? எடுத்து வைக்கிறது தான். ஸோ இது நம்ம வைக்கும்போது நம்மளோட வருமானத்தில் நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது அந்த ஃபேமிலி தடையிலேருந்து மாறிடுவோம், மாறிடும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மூலிமா நமக்கு என்ன இருக்கலாம்? தடைகள் இருக்கலாம். ஸோ அந்த தடையை தாண்டி போனால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலியமாக இருக்கும். ஸோ அடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கும். மொத்தம் எத்தனை பேர் சார்? ஸோ 4 ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் யாரில் தான் இருக்கும்? இவங்களாம் விட்டுருங்க. ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா அவங்க போயிட்டு வரவங்களாம் கூட இருப்பாங்க, போகிற போக்கெல்லாம் அவங்க பார்க்குறவங்க கூட இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களா விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் செய்யும் போது ஃபஸ்ட்டு தடையாக நமக்கு யார் இருப்பாங்க? ஸோ ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க. இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறேன்? எதனால் அவங்க தடையாக இருக்கான்னு சொல்கிறேன். இந்த தொழில் சார், எந்த துறையில நம்ம தொழில் செய்ய ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன இருக்கும் சார்? பயம் இருக்கும். நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அவங்க அதை செய்கிறாங்களே அவங்கன்னா அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, எப்படி செய்ய போகிறான், எப்படி பண்ண போகிறான், லைஃப் ஃபியூச்சரை பற்றி சில டைம்லாம் இருக்கும், பயம் இருக்கும். அந்த பயத்தோட அவங்க என்ன இருப்பாங்க சார்? தடையாக இருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து என்ன சார் பண்ணணும்னா, நான் புரிஞ்சுக்கிட்டப்ப நான் அந்த துறையில் வந்து நான் செய்கிறப்ப அதை நம்ம தாண்டி வரோம். அப்போ ஒரு 3 மாதம் நம்ம பிஸ்னஸில் வந்து கவனமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த கடை போகிறோம். அப்போ இந்த தடையை தாண்டி போகிறப்ப நம்ம அடுத்த ஸ்டேஜ் யார் இருக்காங்க? சரி, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவான். அதுக்கப்புறம் யார் தடையாக இருப்பானா? அவனே என்ன இருப்பான்? தடையாக இருப்பான். ஸோ அவன் தடையாக இருக்கிறது என்ன சார்னா அதுவும் அவனோட பயம் தான். இந்த பிஸ்னஸில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுப்ப நமக்கு வந்து நம்ம ஒவ்வொரு செயல் செய்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ அதை நம்ம தாண்டி போகிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாங்க? அந்த ஸ்டேஜ் வந்துடலாம். கிளியராக புரியுதா சார்? இப்போ இதெல்லாம் வந்து நான் பேசிக்காக வந்து நான் ஜாயின் பண்ணப்போ இதெல்லாம் எனக்கு இருந்த ஸ்ட்ரகிள். இதை தாண்டும் போது எனக்கு வந்து லைஃப் மாறும் போது ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எதெல்லாம் எனக்கு தடையாக இருந்துச்சோ அதெல்லாம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ ஃபேமிலி எனக்கு தடையாக இருந்தவங்க அவங்க எனக்கு என்ன ஆயிட்டாங்க? சப்போர்ட்டாக மாறுறாங்க. ஃப்ரெண்ட்ஸு தடையாக இருந்தவங்க அவங்க என்ன ஆயிட்டாங்க? எனக்கு சப்போர்ட்டாக மாறினாங்க. ரிலேட்டிவ்ஸ் தடையாக இருந்தவங்க எனக்கு என்ன ஆயிட்டாங்க? சப்போர்ட்டாக மாறினாங்க. அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தடையாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்க? சப்போர்ட்டாக மாறாங்க. ஸோ எந்த தடையை வந்து மாறும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் மாற்றும் போது அந்த தடையெல்லாம் அப்படியே ஒன்று ஆகிட்டாயிடும் சார், மாறிடும். ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டிய என்னன்னா, நீங்கள் அந்த தடையை பார்க்கும்போது அவங்கள்ட்ட நீங்கள் ஃபோக்கஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த துறையில் நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. நம்ம தடையாக இருக்கிறப்ப நம்ம முழு கவனம் எதில் இருக்கணுங்க? ஸோ எதில் நம்ம ஜெயிக்கணுங்கிற என்ன இருக்கோ அதில் முழுசாக நம்ம கவனம் இருக்கணும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் கவனம் வந்து அதில் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இடத்த நம்மளால் அடைய முடியும். கிளியரா? ஸோ புரியுதா இல்லையா சார்?
புரியுதா புரியலையா சார்? காலையில் எக்ஸசைடு இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் இந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் இந்த இடத்துக்கு வரப்போ நானும் நம்பணும். ஸோ அதுக்கான விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணது ட்ராவல் பண்ணதாக இருக்குது. அப்போ இங்கே நான் ஜாயின் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நான் வந்து பெரிய நான் பண்ணுவேனா அப்படிங்கிற தாட்லாம் வரல. ஃபர்ஸ்ட் நான் வெளியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலாக வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கிறா போதும் அப்படிங்கிறதா உள்ளே வந்தேன். ஒரு 3 மாதத்துல நம்ம கனவு வந்து இந்த இடத்துல நம்ம அச்சீவ் பண்ண முடியும், நம்ம ஒரு மேனேஜர் ஆக முடியும், லீடர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு இலக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நான் போக ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குற வந்து பாருங்க இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ எப்படி சார் பார்க்குறீங்கன்னா இது லைஃபு நான் இதுதான் செய்ய லைஃப் இதான் என் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் நம்மளால் கவனம் கொடுக்க முடியும். இல்லை சார் நான் 10ஓட இந்த ஃபீல்டு நான் ஒன்று பார்க்குறேன் சார் அப்படின்னா அந்த ஃபீல்டு நம்மளோட முழு முயற்சி நான் போடாத போது நம்மளால முடியாது, அந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ சொல்கிறது புரியுது சார்? ஸோ மெயின் வந்து ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னா உங்கள் ட்ரெயினராக இருக்கேன், நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன் சார், நான் ட்ரெயினராக என்ன பண்ணோம், லீடராக என்ன பண்ணோம், நான் மேனேஜராக என்ன பண்ணோம், நான் அடுத்த கிட்ட என்ன சார் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாங்க மாற முடியும். ஓகே, ஸோ மெயின் இந்த விஷயம் 4 விஷயத்த என்ன பண்ணுங்க சார் மைண்டில் வச்சுக்கோ. ஓகேவா? இந்த 4 தடையை நீங்கள் தாண்டும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துக்கு வந்துடலாம். கிளியர்? ஃபஸ்ட்டு யார் சார் தாண்டணும்? யார் சார்? ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க சரிங்களா, அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ஓவர் கம் பண்ணி வரணும். சரிங்களா? 2வது சார் ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து லைஃப் ஸ்டைலை ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், மாறிடும். இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ அந்த உங்களுக்கு வந்து இந்த 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 5000 அமௌண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் வந்துச்சா வரலையே சார்? இப்போ நிறைய வீடியோ வந்து ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன் சரிங்களா. இப்போ யார் போட்டது? கவர்மெண்ட் போட்டிருக்காரு சரிங்களா. நான் நிறைய வீடியோ வந்து பார்த்தப்ப என்னன்னா அந்த பணத்தை வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்லாம் இப்போ வந்து ரொம்ப ரோடு வரைக்கும் நின்றுட்டாங்க. பேங்க் உள்ளே போய் ஃபுல்லாக எங்கே வந்துட்டாங்க, ரோடு வரைக்கும் வந்து அந்த பணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குது. அந்த பணம் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக பார்க்குறாங்கன்னா அந்த 5000 அமௌண்ட் வந்து அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய அமௌண்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க சார் பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலிக்கு அது எலிஜிபிள் ஆகலை. இப்போ அந்த எனக்கு அட்டை இது ஃபேமிலியில் அட்டை இருக்குது, எனக்கு என்ன ஆகலை சார் எலிஜிபிளா. சரி கார் வச்சுருந்தா என்ன ஆகாது, எலிஜிபிள் ஆகாது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டினா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஸோ வருமானங்கிறது நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. இந்த இது சரி வெறும் நம்ம 2000 3000 நம்ம லைஃப் ரன் பண்ணலாமா சார், ஃபியூச்சரை பார்க்க முடியுமா நினச்சிட்டு அந்த எண்ணத்தில் இல்லாமல் இந்த கிடைச்ச தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம லைஃபே நம்ம மாற்றக்கூடிய தொழில். அது இல்லாமல் நம்ம லைஃப் என்ன பண்ண முடியும் சார், ரன் பண்ண முடியும். ஸோ இந்த தொழில் நம்ம அந்த கவனத்தை கொடுக்கும்போது நம்ம அடுத்த கட்ட லைஃப்லேயே மாறும்போது ஸோ ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லாருமே நமக்கு என்ன இருப்பாங்க சார், சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது நம்ம 50000 1 லட்சம் வாங்கும் போது கார் அச்சீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் என்ன ஆயிட்டாங்க சார், விலகி போயிட்டாங்க. புரியுதா? இப்போ என் ஊரில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் இருப்பாங்க, ஆனால் என்கிட்ட இருந்து என்ன ஆயிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒன்று முன்ன பழகிருந்தாங்க, ஆனால் நம்ம லைஃப் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன ஆயிடுவாங்க சார், விளையிடுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். சரி நீங்கள் ஒரு டே வந்து ஒரு மேனேஜர் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. சரி ஜாயின் பண்ண நாள்லேருந்து ஒரு 3 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் இந்த தொழிலில் என்னதானே இருக்குது, நம்ம லைஃப் இதை கற்றுக்கலாமா, பண்ண முடியுமா அப்படி முழுசாக நம்ம கவனத்தை கூட செஞ்சு பாருங்கள். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், மாறிடுவோம். பண்ணலாம் வேணாமா சார்? சரி 4 விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சரி தாண்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் சார், மாற முடியும். சரி இது முழுசாக நீங்கள் என்ன பண்ணணும், எஃபோர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்றைக்குமே வந்து 10% ஒத்துழைப்பு கொடுக்கும்போது எந்த துறையிலுமே ஜெயிக்க முடியாது. ஸோ 20% கொடுக்கும்போது நம்ம என்ன முடியாது, ஜெயிக்க முடியாது. 30% கொடுக்கும் போதும் இந்த துறையில் நம்ம ஜெயிக்க முடியாது. எத்தனை சதவீதம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் சார்? நான் போலீஸ் ஆகணும் ஆசைப்படுறேன் சார், நினச்சா ஆகிட முடியுமா? நான் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் தயாராகணும். அந்த துறையை கவனம் என்ன இருக்கணும், பிஸ்னஸில் இருக்குமா இருக்கக்கூடாது சார். நான் டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறேன் சார், நான் டாக்டருக்கு ஆகணும், நான் காலேஜ் 5 வருஷம் போகவே மாட்டேன், ஆனால் டாக்டர் ஆகணும். நடக்காது சார். நான் டிரைவர் ஆகணும் சார், நான் கார் பக்கமே ஓட்டவே மாட்டேன் சார், காரை தொட மாட்டேன், ஆனால் டிரைவர் ஆகணும். நடக்குமா சார்? நான் படித்து பாஸ் ஆகணும் சார், ஆனால் ஸ்கூல் பக்கமே போக மாட்டேன். நடக்காதா? அப்போ இதெல்லாம் எப்படி நடக்காதோ அது மாதிரி இந்த துறையில் நான் 10% கவனம் கொடுக்குறேன் சார், ஆனால் லைஃப்பில் நான் ஜெயிச்சிடணும் சார் அப்படின்னா அது நடக்காது. ஒரு 50% நான் கவனம் கொடுக்குறேன் சார், ஆனால் லைஃப் நம்ம ஜெயிச்சிருவோம் சார் அப்படின்னா நடக்காது. ஸோ எந்த துறையில் ஜெயிச்சாலும் நம்மளோட கவனம் எதில் இருக்கு, எத்தனை சதவீதம் இருக்கணும், 100க்கு 100% இருக்கணும் சார். 99% இருக்கு சார், ஆனால் 1% எனக்கு கம்மியாக இருக்கு சார் அப்படின்னாலும் என்னது சார், என்கிட்ட ஒரே ஒரு மைனஸ் இருக்கு சார், 99% இருக்கு பாசிட்டிவ் இருக்கு சார் அப்படின்னா 99 பாசிட்டிவையும் ஒரு மைனஸ் என்ன பண்ணிடும், புரியுதா?
சார் என்கிட்ட ஒரு கூட நிறைய தக்காளி இருக்கு சார். ஓகேவா? கூட நிறைய தக்காளி இருக்கு சார். ஒரே தக்காளி நெகட்டிவ் இருக்கு, ஒரே தக்காளி அழுகி இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த 99 தக்காளி என்ன பண்ணும் சார்? நல்லதை கெட்டதை அழிக்குமா? 99 பாசிட்டிவ் தக்காளி இருக்கு, ஒரே என்ன இருக்கு? நெகட்டிவ் தக்காளி இருக்கு. இப்ப என்ன நடக்குது? ஒரு நெகட்டிவ் 99 பாசிட்டிவ் காலி பண்ணிடுமா? 99 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் காலி பண்ணிடுமா? ஒரு நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணணும் சார்? இப்ப 99 காப்பாத்தி ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? எது கெட்டதோ அதை என்ன பண்ணுவீங்க? டீசெண்டா வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? இப்ப இந்த மாதிரி நம்ம தடை இருக்கிறப்ப, நான் இந்த மாதிரி பண்றப்ப என் மைண்ட் ஃபுல் இருந்ததுன்னா, பிசினஸ்ல 100% எனக்கு என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. எனக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் மைனஸ், பாசிட்டிவா நெகட்டிவா? தடையா இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவா நெகட்டிவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் சார்? கூட வச்சுக்கிட்டே டிராவல் பண்ணுமா? எங்க அப்பா சொல்றாரு, எங்க அம்மா சொல்றாரு, எங்க அண்ணன் சொல்றாரு, என் சித்தப்பா சொல்றான், என் மாமா சொல்றான், என் ஃப்ரெண்டு சொல்றான், என் மச்சா சொல்றான், போற வரவனும் சொல்றான், கூட இழுத்துட்டே போன என்ன நடக்கும் சார்? நீ 99% பாசிட்டிவா இருக்க, ஆனா அது 1% என்ன இருக்கு? மைனஸ் இருக்கும்போது நீ எப்ப தூக்கிட்டு அலையும் போதே அது என்ன ஆயிடும்? உன்னை 99 பாசிட்டிவும் என்ன ஆயிடும் சார்? அந்த 1% நெகட்டிவ் என்ன ஆயிடும்? என்ன பண்ணும் சார்? டோட்டலா ஒன்னே என்ன ஆகணும்? ஓ பாசிட்டிவ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன பண்ணிடும்? அழிச்சிடும் சார். நான் ஒரு துறையில ஜெயிக்கணும் அப்படின்னா சார் 100% நம்மளோட கவனம் எதுல இருக்கணும் சார்? எதுல இருக்கணும்? சார் எதெல்லாம் தடையா இருக்கோ, எதெல்லாம் மைனஸா இருக்கோ, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அதை நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி என்ன பண்ணணும் சார்? வச்சுக்கணும். நம்ம ஃபோக்கஸ் எதுல இருக்கணும் சார்? நம்ம செய்யக்கூடிய தொழில இருக்கணும், வாய்ப்புல இருக்கணும். இதுதான் என் லைஃப், இதுதான் என் வாழ்க்கை. கரெக்டா சார்? நான் இந்த பிசினஸ்ல இப்ப நான் டிராவல் பண்றேன் அப்படின்னா, இப்ப என் ஃபேமிலி இருக்காங்க, என் ஃபேமிலி வந்து லைஃப்லாம் என் கூட டிராவல் பண்ணுவாங்க சார் அப்படின்னா கேட்டது பண்ண மாட்டாங்க சார். என் லைஃபோட பார்ட்டு தான் அவங்க யாரு சார்? என் ஃபேமிலி. அப்ப என் ஃபியூச்சர் யார் சார் அப்படின்னா எனக்கு மனைவி, குழந்தைங்க, ஃபியூச்சர் இருப்பாங்க. அன்னைக்கு நான் என் லைஃப்ல என் செய்யக்கூடிய தொழிலோ, நான் செய்யக்கூடிய வாய்ப்பு, நான் செய்யக்கூடிய வருமானம் தான் என் ஃபேமிலி என்ன பண்ணும்? காப்பாற்றும். அப்ப நீங்க முதல்ல இந்த தொழில் இருக்குன்னா, நீ தொழில வெறும் வாய்ப்பா பார்த்தா வாய்ப்பு, வாழ்க்கையா பார்க்கும் போது அந்த பிசினஸா முழுசா நம்ம என்ன பண்ணுவோம் சார்? நம்ம கவனம் கொடுப்போம் சார். இதை 100% முழுசா நீங்க நம்பணும் சார். இது வந்து ஒரு மனசு சம்பந்தப்பட்ட பிசினஸ் தான். ஓகேவா? மனசு கெட்டு போனா அந்த பிசினஸ் நம்ம என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. அப்ப தொழில் மேல முழுசா நம்ம என்ன பண்ணணும்? கவனம் கொடுக்கணும். 100% நம்ம என்ன இருக்கணும் சார்? எந்த எண்ணத்தோட வேலை பார்க்கணும்? பாசிட்டிவா நெகட்டிவா? எத்தனை சதவீதம் சார்? 10, 20, 30. நான் சொல்றேன் நல்லா புரியும். 99% என்ன பாசிட்டிவ் இருக்கு, 1% மைனஸ் இருந்தா கூட நம்மளால பிசினஸ் நம்ம செய்ய முடியாது. ஓகேவா? 100க்கு 100% நம்ம கவனம் கொடுக்கும் போது நம்ம துறையில நம்ம இடத்தை நம்ம என்ன நினைச்சு இலக்கோ அதை நம்ம என்ன முடியும் சார்? அடைய முடியும். அதே மாதிரிதான் இப்ப குணசீலன் சாரு, இப்ப அடுத்த கட்ட மேனேஜர், லீடர் எல்லாமே அவங்களோட கவனம் ஃபுல்லா பிசினஸ்ல தான் இருக்கும். அவங்க தான் அந்த இடத்துக்கு வரதுக்கான காரணம் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவாய்ட் பண்ணிருப்பாங்க சார். நான் வந்து நீங்க ஜெயிக்கணும், நான் அந்த இடத்த அடையணும்னு நினைச்சீங்கன்னா இது 100% முழுசா என்ன பண்ணுங்க? நம்புங்க சார். மனசு நம்பினாதான் உங்களால என்னது மைண்ட் ஏத்துக்க முடியும். ஏத்துக்கிட்டாதான் ஒரு தொழில் என்ன முடியும் சார்? செய்ய முடியும். சிந்தனைக்கு வராம இந்த தொழில் என்ன முடியாது? செய்யவே முடியாது. அப்ப உங்க மனசு முழுசா என்ன பண்ணும் சார்? துறையை நம்பணும். நம்பலாமா? நம்பலாம் வேண்டாமா? கான்ஃபிடண்டா செய்யலாமா? எத்தனை சதவீதம் சார்? எத்தனை சதவீதம்? 100% நம்பலாம். ஓகே.